நம்ம இன்றைக்கி பேச போகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கோபம், காமம். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுக்கும் நிறைய குணங்கள் இருக்குது. அன்பு, பணிவு, கனிவு, உதவி செய்கிற குணம், நிறைய குணம் இருக்குது. இந்த குணங்கள்லாம் இங்கே வந்து, அதாவது இந்த உயிர் பிறந்து வந்த பிறகு வளர்த்துக்கலான்றாங்க. ஆனால் இந்த கோபம், இந்த காமம் சொல்கிறோம்ல, இந்த குணங்கள் வந்து உயிர் குணங்கள் சொல்கிறாங்க. ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அந்த உயிரோடையே சேர்ந்து வருதான். இங்கே வந்து கற்றுக்கிறது இல்லையா, அதாவது இந்த குணங்கள்லாம். இந்த 2 குணம் மட்டும், மற்ற குணங்கள்லாம் கற்றுக்கலாம். அதாவது மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணுறது, ஈகை, இதெல்லாம் இங்கே வந்தால் கற்றுக்கலாம். ஆனால் கோபமும் காமமும் நம்மளோட உடன் பிறந்ததுன்றாங்க, உயிர் குணங்கள்ன்றாங்க. அந்த கோபத்தையும் காமத்தையும் அடக்கிறவன் தான் ஞானியாக இருக்கான். பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. சாய்பாபாவை சொல்லலாம், அடிகளாரை சொல்லலாம், ராமலிங்க அடிகளாரை சொல்லலாம், விவேகானந்தரை சொல்லலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்லலாம், நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். 63 நாயன்மார்களை சொல்லலாம். இந்த கோபத்தையும் காமத்தையும் அடக்கிறது தான் பெரிய வெற்றின்றாங்க. அதில் இன்னும் அதிலே சிறப்பாக சொல்கிறாங்க, கோபத்தை கூட அடைக்கிட முடியுமா, காமத்தை அடக்க முடியாது. அதாவது அதோட வித்துக்கள் இருக்குன்றாங்க. அதுக்கு தான் வந்து நம்ம வள்ளுவர் எழுதும்போது நிலையாமை அதிகாரம், அதாவது எதுவும் நிலைக்காதுன்னு உணர்த்தினார். அப்புறம் வந்து துறவு, நிலைக்காது தெரிஞ்சால் துறவு வந்துடும். நிலையாமை, துறவு, அதற்கப்புறம் அவா அறுத்தல்ன்றார். ஸோ நம்ம மனசுக்குள்ளே அந்த பழைய எண்ணங்கள் வந்து விதை இருக்கும். அந்த வித்துக்கள் வந்து அவித்த வித்துக்களாக மாற்றணும். அதாவது அந்த அவாவை அறுத்தால் தான் நம்ம வந்து ஞானியாக முடியுன்றாங்க. ஸோ இந்த 2 குணங்களை வந்து, அதாவது அப்படியே முற்றா துறக்கிறது என்பது ஞானிகளே கஷ்டன்றாங்க. நம்ம முயற்சி பண்ணணும். இந்த கோபத்தையும் காமத்தையும் அடக்க முயற்சி பண்ணோம்னா, அந்த குறைக்க முயற்சி பண்ணால் வெற்றி பெரிதாக இருக்கும். இதை நான் பார்த்து படித்ததில் பிடிச்ச விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். பாய்.